ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்மளோட ஜிமெயிலை வச்சு தான் மேக்ஸிமம் நம்மளோட ஃபோன் வந்து ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படின்னா, நம்மளோட ஜிமெயிலோட பாஸ்வேர்டை வந்து ப்ரீச் பண்ணி இப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு மூலமாக நம்மளோட ஜிமெயில் ஐடியை நமக்கு தெரியாமல் லாகின் பண்ணி நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஆக்சஸை எடுத்துக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஜிமெயில் ரொம்ப சேஃப்டியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது அப்படி சேஃப்டியாக வைக்கிறதுக்கு ஒன்று வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது, இன்னும் ஒன்று நம்ம ஜிமெயிலில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செக்யூரிட்டியை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அதோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இன்னும் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்தினா டீட்டெயில்டு வீடியோ இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஜிமெயில் ஐடி மூலமாக நம்மளோட ஃபோனை யாருமே ஹேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஜிமெயில் ஐடி பக்கா சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமெயில் ஐடியில் கண்டிப்பாக உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு பாஸ்வேர்டாக கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 இமெயில் ஐடிக்கும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டு வச்சிருக்காதீங்க. அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ அந்த 3 ஜிமெயில் ஐடியில் ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் உங்களோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை கரெக்டாக நீங்கள் கொடுக்காம நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஜிமெயில் ஐடி ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிறது ஹேக்கருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு மீடியம் இருக்கக்கூடிய உங்களோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ரைமரி ஜிமெயில் ஐடியை கூட அந்த பாஸ்வேர்டை வச்சு அவங்க வந்து ஓப்பன் பண்ணி ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட 3 ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா 3 ஜிமெயில் ஐடிக்கும் வேறு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா டோட்டலியாக சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பேட்டர்னில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று வந்து அதில் வந்து கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கணும். அதே சமயம் அதில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இல்லை ஒரு ஆச்சரியக்குறி அப்படி இல்லை வேறு அந்த ஸ்லாஷு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வேறு டைப்ஸ் பேட்டர்னில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பாஸ்வேர்டு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து அடுத்த பாஸ்வேர்டில் மேட்சிங்கே இருக்கக்கூடாது. டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து அடுத்தடுத்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜிமெயில் ஐடியில் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நம்ம போட்டாச்சு. இப்போ அது வந்து ஒரு சேஃப்டி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களோட ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நான் ஸ்க்ரீனில் இப்போ காட்டுற மாதிரியே ஜிமெயில் உங்களோட ஜிமெயில் ஆப்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த ரைட் சைட் கார்னரில் உங்களோட ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஜிமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே இதில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃபில் இருக்கவே கூடாது. உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய உங்களோட ஜிமெயில் ஐடியை முழுக்க பாதுகாக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டு கூட கிடையாது. உங்களோட பாஸ்வேர்டை கூட ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் மூலமாக ஹேக் பண்ணி பாஸ்வேர்டை ஈஸியாக எடுத்துட முடியும். பட் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ப்ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னா 100% 99% ஹேக் பண்ண முடியாது. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா. இப்போ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நான் எந்த மாதிரி ப்ராப்பராக நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த மாதிரி லோட் ஆகும். உங்களோட ஃபோனில் நீங்கள் எதாவது செக்யூரிட்டி லாக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த லாக்கு கேட்கும். நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் இது வந்து ஆட் ஃபோன் நம்பர் கேட்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஆட் ஃபோன் நம்பரில் போயிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வரும். ஸோ இதையுமே நீங்கள் கொடுத்து டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோனோட லாக்கு இந்த மாதிரி தான் கேட்கும்போது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து கூகுள் ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த கூகுள் ப்ராம்ப்ட் ஓகே தான், உங்களோட ஃபோனோட டிவைஸ் தான் அந்த கூகுள் ப்ராம்ப்ட். ஸோ அது வந்து டிக் மார்க்கில் தான் இருக்கும். ஸோ அது நோ ப்ராப்ளம். அடுத்து அத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து ஃபோன் நம்பர் ஆட் ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பரில் இந்த கூகுள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இன்னும் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களோட நம்பிக்கையான ஒரு நபரோட கான்டாக்ட் நம்பரை வச்சுக்கோங்க. இது உங்களோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இப்போது அது மாதிரி நீங்கள் எது நம்பிக்கையான ஒரு நம்பரோ அந்த நம்பர் உங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு இதில் தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மேலே
இருக்கக்கூடிய இந்த பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாஸ் கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோன் பாஸ்வேர்டு அதில் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அத்தன்டிகேட்டர். இந்த அத்தன்டிகேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நமக்கு இதுக்கு தேவை வந்து இந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அத்தன்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இருக்கு பாருங்கள், இது மாதிரி அத்தன்டிகேட்டர் அப்படின்னு நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி பிழை இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இந்த ஆப் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கூகுள் அத்தன்டிகேட்டர். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டால் பண்ண கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கெட் ஸ்டார்டட்னு கீழே இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துடலாம். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் அங்கே அந்த ஜிமெயில் ஆப்பில் வந்து எந்த ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் அத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஜிமெயில் ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒரே மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் வந்துடும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடி வச்சிருக்கிறவங்க இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் ஏ செட்டப் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கீ வந்து ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயிலுக்கே வந்துடுங்க. இந்த ஜிமெயிலில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டப் அத்தன்டிகேட்டர் அப்படின்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இந்த கியூஆர் கோடை நம்ம அங்கே ஸ்கேன் பண்ண முடியாது. நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை நம்ம ஃபோன்லேயே வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் கீழே இருக்கக்கூடிய cannot scan it அப்படின்ட்டு இருக்கிறத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து அந்த கீ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கீ தான். ஸோ இந்த கீயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த வந்து என்டர் கோட் அப்படின்னு கேட்கும். இந்த கோடு நம்ம எங்கே எடுக்கணும்னா அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பில் தான் எடுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்புக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து கோடு நேம் அப்படின்னு கேட்கும். நான் வந்து சும்மா வந்து செக்யூரிட்டி அப்படின்ட்டு கொடுக்குறேன். நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காகத்தான் அது வந்து ஒரு நேம் கேட்குது. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து என்டர் யுவர் கீ. இதில் வந்து அந்த நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண கீயை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைம் பேஸ்டுன்னு இருக்கும் கீழே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்த உடனே நமக்கு இந்த பேஜ் வந்து இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த செக்யூரிட்டி அப்படின்ட்டு இருக்கிறதுல வந்து இந்த டைம் வந்து இதில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் எவ்ரி 10 to 15 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 10 செகண்ட்ஸ் ஆர் 50 செகண்ட்ஸ், அந்த 50 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த கோடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருமே வந்து பார்க்கவும் முடியாது. அப்படியே பார்த்தாங்கன்னா கூட அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த கோடு வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். இப்போ நான் அந்த கோடை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இதை இப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயிலுக்குள்ளே வந்து இந்த இடத்துல அந்த கோடை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அத்தன்டிகேஷன் ஆக்டிவேட் ஆகிடும். இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜிமெயில் ஐடி பக்காவாக சேஃப்டியாக இருக்கும். இங்கே இதே மாதிரி எல்லாமே டர்ன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் வந்து பேக்கப் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோடு வந்து புதுசாக உங்களுக்கு வந்திருக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கப் கோடை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் வந்து ஒரு நிறைய வந்து கோட்ஸ் நிறைய வரும். ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேஃப்டியாக உங்களோட மொபைல் ஃபோன்லேயே அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு பேனா வச்சு உங்களோட நோட் புக்கில் ஏதாவது வந்து சேஃப்டியாக எழுதி வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாமல். இன்கேஸ் உங்களோட ஜிமெயில் ஐடி ஏதாவது ஹேக் ஆகி பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அந்த பேக்கப் கோடை வச்சு உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சேஃப்டிக்கான ஒரு ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்புமே ப்ராப்பராக நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி யாராவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1-2 லேயர் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இது மூலமாக. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோனில் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடியை பக்காவாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் டவுட் அண்ட் கிளியரன்ஸ் தேவைப்படுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வரைக்கும் சந்திப்போம். வரைக்கும் கூட இருந்து விடைபெறுவது உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.